வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி ப்ரெட்டு வச்சு ஒரு கட்லட் ஒன்று பண்ணுவோம். இது நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் பொருள் தான் தேவைப்படும். வாங்க பார்ப்போம். இதுக்கு ஒரு 5 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது பூராத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் ப்ரெட் அமுத்தி எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. இதே போல் எல்லா ப்ரெட்டையுமே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது தோல் உரிச்சிட்டு இந்த ப்ரெட்டோட சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி சீவி போடும்போது நல்லா நைஸாக வந்துடும். உருளைக்கிழங்கு வந்து கட்டி கட்டியாக இருக்காது. அது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துகிட்டு அதையும் சீவி அதை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், ஒரு கேரட் அதையும் துருவி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா அழுத்தமாகவே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்புத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது போல் உருட்டை வரணும். இந்த ப்ரெட்டோட கார்னர் இருந்துச்சுங்களா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி தூள் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச கலவையை அப்படி உருட்டி தட்டையாக தட்டிட்டு எந்த ஷேப்பில் வேணாலும் தட்டிக்கலாம். அந்த ப்ரெட்டு தூளை நினச்சி எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துருங்க. அந்த ப்ரெட்டு தூளில் வந்து நல்லா முக்கி எடுக்கும்போது மேலே இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இது வந்து சட்னி ஈவினிங் வந்து டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ மெதுவாகவே திருப்பி விடுங்க. ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து திருப்பிட வேண்டாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நிறம் வந்தோடனே எடுத்துடலாம் வெளியில். ஒரு டீ போடக்கூடிய டைமில் இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப வேலையும் கிடையாது. பாருங்கள், நல்லா உள்ளே வந்துருக்கு. மேலே நல்லா முருகு நல்லா இருக்குது. இதே போலயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.